அதனால தான் வள்ளுவர் அழகா சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றே. எனவே அப்ப பிறக்கிறப்ப இருந்த சந்தோஷத்தை விட உங்க பையன் ஆஹா இப்படி நல்ல விதமா இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப அந்த அம்மாவுக்கு ஏக குஷியா இருக்கும், ஏக சந்தோஷமா இருக்கும். அதை அந்த தாய் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இப்ப அந்த குழந்தையை தூக்கி முருகப்பெருமானை தூக்கி சிவபெருமான் என்ன செய்தார், தன்னுடைய இடது தொடையில உட்காந்து வச்சு இந்த காதுல, யாரு அம்பாலோட காது இடது பக்கம், அம்பாலோட காது இடது பக்கம் இல்லையா, ஆகையினால் அந்த காதலையும் சொல்லு அப்படின்னு அதைத்தான் அருணகிரிநாத பெருமான் சிவனார் மனம் கொளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. அதாவது சிவனார் மனம் குளிர, அதாவது அவர் மனம் குளிரும்படியாக 2 காதிலும் உபதேசம் செய்த இறைவா என்று அப்படி குறிப்பிட்டார் அல்லவா. இப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் நுட்பமாக கவனிங்க, அந்த முருகனை யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது. இதை அருணகிரிநாத பெருமான் அழகா சொல்றாரு. அருணகிரிநாத பெருமான் அழகா சொல்றாரு. எப்படி என்று சொன்னால், ஒருத்தன் என்ன செஞ்சான், நேரா கிடுக்கிடுன்னு அருணகிரிநாதத்தை வந்தான். அருணகிரிநாதரே, உங்களை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா எழுதிவிட்டான், தொலைஞ்சான்டர். அதாவது பிரம்மா தானங்க நம்மளை பிறக்கிற வரிசையில் எழுதுறது, உன்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா எழுதிவிட்டான், எழுதினான்னா தொலைஞ்சான். ஏன்? அதாவது பிரம்மாவுக்கு முதல்ல காலில் விலங்க போட்டு முருகன் உள்ள தள்ளினான். அவன் அடியவனாக இருக்கக்கூடிய என்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் எழுதினதுனால கையில் ஒரு விலங்கு போட்டு, காலில் ஒரு விலங்கு, கையில் ஒரு விலங்கு போட்டு உள்ள தள்ளிடுமா முருகப்பெருமான். அதாவது என்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் எழுதினான்னா பங்கேறுகன், பங்கேறுகன்னா பங்கம்னா தாமரை, அதாவது சேரில் இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா என்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் எழுதிவிட்டான்னா பங்கேறுகன் என்னை பட்டோலையில் இட பண்டு தொலை தன் காலில் இட்டது அறிந்தேலனோ. இதை என் இறைவன் அறிந்தான் என்றால் யாரு, தனி வேல் எடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் எம் கோன் அறியின் இனி நான் முகனுக்கு 2 விலங்கே 2 பங்கு தண்டனைன்னா, அதாவது டபுள் பனிஷ்மெண்ட். ஏன்? முதலில் தன்னை அவமதித்ததற்கு 1 பங்கு தண்டனை. இப்ப அடியவனாக இருக்கக்கூடிய அருணகிரிநாதரை அவமதித்ததற்காக 2 பங்கு தண்டனை, டபுள் பங்கு என்று 2 விலங்கு என்று குறிப்பிட்டார். என்ன அர்த்தம்? முருகனை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது என்ற